Let's start now. இப்போ கோவப்பழம் பறிக்க போகிறோம். கோவப்பழம் பறித்து அருமையாக ஒரு ஜூஸ் ரெடி பண்ணலாம். நல்லா கோவப்பழத்தை பாருங்கள், அப்படியே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். பழத்தை எப்போயுமே நுனியில் பறிக்கணும், இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். பார்க்குறதுக்கே அவ்வளோ அமிர்தமாக இருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக நான் செடியோடு பறிச்சிருக்கேன். இந்த ஃப்ரெஷ்ஷான கோவப்பழத்தை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்குங்க. நாட்டு கோவப்பழம் நல்ல ஃப்ரெஷ்ஷான பழம், இது போல் எடுத்துக்கணும். ஒரு மிக்ஸி பவுலில் அந்த கோவப்பழத்தை வாட்டரில் அலசி மிக்ஸி பவுலில் ஆட் பண்ணிக்கிங்க. அது கூட கல்கண்டு, அது கூட ரெட் செரி பழம், அது கூட ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, அது கூட 2 பாதாம், திராட்சை ஒரு 4 திராட்சை, அது கூட போதுமான வாட்டர் ஆட் பண்ணிக்கிங்க. இதை நல்லா மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். மிக்ஸாக அதை நல்லா அரைச்சாச்சு. இப்போது இதை ஒரு கிளாஸில் சர்வ் பண்ணிடலாம். வாவ்! உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து. நன்றி.